ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் அவ்வாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சுவையும் சத்தும் மிகுந்த ஒரு ஈஸியான கேரட் அல்வா பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். தேவையான பொருட்கள் செய்முறையிலே காட்டுறேன். இப்போது 1/2 கிலோ கேரட் எடுத்து கட் பண்ணி குக்கரில் வேக வைங்க. 1 டம்ளர் தண்ணி ஊற்றி கேரட்டை நல்லா வேக வைங்க. இப்போ குக்கரை மூடி 3 விசில் விட்டு எடுங்க. நான் இப்போ கேரட் அல்வாவுக்காக கேரட் வேகிறதுக்காக தண்ணி ஊற்றிருக்கேன். பால் வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கோங்க. இப்போது 3 விசில் வந்தாச்சு. இப்போ எப்படி இருக்குது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது கேரட் நல்லா வெந்துருச்சு. அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுருங்க. இப்போது வேக வச்ச கேரட் ஆறுனதும் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துருங்க. கேரட் நல்லா மசியணும். இப்போது ஒரு தவா அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு இந்த கேரட் அரைச்சதை அதில் போட்டு வதக்குங்க. கேரட்டை கொஞ்சம் நேரம் லைட்டாக வதக்கிட்டு உடனே 3/4 கப் சுகர் போடுங்க. போதும். தேவைப்பட்டால் உங்களுக்கு அதிக ஸ்வீட் தேவைப்பட்டால் 1 கப்பு போட்டுக்கலாம். நல்லா சுகரை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டு கொஞ்சம் நல்லா லூஸ் ஆகிடும். நீங்கள் அதில் ஒரே ஒரு சிட்டிகை உப்பு போடுங்க. சிட்டிகைனா பிஞ்ச். சுகர் போட்டதும் கொஞ்சம் லூஸாக இருக்கும். நீங்கள் நல்லா கெட்டியாகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் கிண்டிக்கிட்டே இருங்க. கட்டியானதும் மேலே மறுபடியும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விடுங்க. இப்போது அது மேலே ஏலக்காய் பவுடர் தூவி விடுங்க. இப்போ ஏலக்காய் பவுடர் தூவிட்டிங்க. அது மேலே வறுத்த முந்திரியும் தூவிடுங்க. இப்போது உங்களுக்கு சுவையான ஈஸியான கேரட் அல்வா ரெடி. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.